voici. ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். அமோட்சியின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகின்றீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர் பக்கம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன் என்றார். பிரான்ஸ் நாட்டை 11ஆம் லூயிஸ் என்ற அரசர் ஆண்டு வந்த காலம் அது. ஒருமுறை ஒரு ஜோதிடர் ஒருவர் அவர் அதிகமாக அன்பு செய்த அவருடைய மனைவி ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்து போவார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் சொன்னது போலவே அந்த அரசியும் அந்த குறிப்பிட்ட நாளில் இறந்து போனாள். அரசருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். இருந்தாலும் அந்த ஜோதிடனை நினைத்து மறுபக்கம் மிகவும் கோபமாக இருந்தார். தன்னுடைய மனைவியின் சாவுக்கு அந்த ஜோதிடன்தான் காரணம் என்று சொல்லி அவனை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்தார். அவனை எப்படியும் கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே திட்டமிட்டார். அரண்மனைக்கு வந்த அந்த ஜோதிடனை பார்த்து, மற்றவர்கள் எப்பொழுது சாவார்கள் என்று கணித்து சொல்கின்றாயே, நீ எப்பொழுது சாவாய் என்று சரியாக சொல் பார்க்கலாம் என்றார். தன்னை கொல்ல வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் தான் அரசர் பேசுகின்றார் என்று புரிந்து கொண்ட அந்த ஜோதிடர் சற்று யோசித்தவராக, அரசே, எனக்கு எப்பொழுது சாவு வரும் என்று நிச்சயமாக தெரியும். நீங்கள் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்புதான் நானும் இறப்பேன் என்றானாம். இந்த ஜோதிடனின் சாவில்தான் தன்னுடைய சாவும் உள்ளது என்பதை புரிந்து கொண்ட அரசர் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டாராம். மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவருமே ஒரு நாள் சாக வேண்டும். இதுதான் இயற்கையின் நீதி. ஆனால் நாம் சாக தயாராக இல்லை. இப்படி சாக தயாராக இல்லாத ஒரு அரசரை குறித்து தான் இன்றைய முதல் வாசகம் பேசுகின்றது. எசேக்கியா என்பதே அந்த அரசரின் பெயர். இவர் ஒரு பக்திமான். யாகுவே இறைவனுக்கும் மிகவும் பிடித்தமான அரசர் இவர். அசீரிய அரசன் யூத நாட்டின் மீது படையெடுத்து வந்தபொழுது எசாயா இறைவாக்கினரின் ஆலோசனையின்படி அந்த அசீரிய மன்னனுக்கு அடிபணிய மறுத்தார் எசேக்கியா மன்னர். இவ்வாறு யாகுவே இறைவனின் குரலுக்கு இவர் செவிமடுத்தார். யாகுவே இறைவனுக்கு உண்மையாக இருந்த அரசர்களில் இவரும் ஒருவர். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது 2 காரணங்களுக்காக இறக்க மறுத்தார். முதலாவது காரணம், எசேக்கியா அரசர் மரணப்படுக்கையில் இருந்தபொழுது அவருடைய வயது 39 மட்டுமே. இளம் வயதில் இறப்பதற்கு யார்தான் விருப்பப்படுவர்? இரண்டாவது காரணம், எசேக்கியா அரசருக்கு பிறகு யூத நாட்டை ஆள்வதற்காக அவருக்கு ஒரு சந்ததி கிடையாது. யூதர்களை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, அதுவும் ஒரு அரசர் ஒரு சந்ததி இல்லாமல் இருப்பது என்பது இறைவனின் கடுமையான கோபத்திற்கு ஆளானதற்கு அடையாளமாக கருதப்படுகிறது. எனவேதான் வாரிசு இல்லாமல் இறப்பதை அவர் அவமானமாக கருதினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இறைவன் அவருடைய கண்ணீருக்கு பதில் தரும் விதமாக அவருடைய வாழ்வை நீடிக்கச் செய்கின்றார். இதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக எடுத்து சொல்லுகின்றது. தன்னை நம்பி தன்னிடம் மன்றாடும் அனைவருக்கும் வாழ்வு தருவதுதான் இறைவனின் விருப்பம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தி சாவையும் அதற்குரிய செயல்பாடுகளையும் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது
இறைவன் செயலற்றவராக மாறிவிடுகின்றார். இதற்கு மாறாக அவரை மட்டுமே நம்பி வாழ்வோருக்கு வாழ்வை மட்டுமே பரிசாக கொடுத்து மகிழ்கின்றார். இன்றைய நற்செய்தியும் வாழ்வை கொடுக்கும் விதமாகவே அமைந்திருக்கின்றது. பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் வாழ்வு தரக்கூடிய சட்டங்களை தங்களுடைய குறுகிய எண்ணங்களால் பாதாளத்திற்கு கொண்டு போகும் சட்டங்களாக மாற்றிவிட்டனர். அவர்களுடைய ஆதிக்கத்தை, அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்தும் கருவிகளாக இந்த சட்டங்களை பயன்படுத்தி கொண்டனர். இப்படிப்பட்ட அநீதியின் பிடியில் இருந்த மக்களையும் சட்டங்களையும், ஏன் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் விடுவிக்க இயேசு முயற்சி செய்தார் என்பதையே இன்றைய நற்செய்தி எடுத்து கூறுகின்றது. கடவுளின் மகனான இயேசு பிறருக்கு எப்பொழுதும் வாழ்வு தரும் சக்தியாகவே செயல்பட்டார். அவரை பின்தொடர்ந்து செல்லும் அவருடைய சீடர்களாகிய நாமும் அவரைப் போல பிறருக்கு வாழ்வு தரும் அவருடைய கருவிகளாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்து செயல்படுவோம். இயேசுவிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அந்த இயேசு குடியிருக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்வை கொடுப்போம். வாழ்வை வழங்கும் வள்ளலே எம் இறைவா, மண்ணிலிருந்து உம்மால் உருவாக்கப்பட்ட நாங்கள் அந்த மண்ணிற்கே ஒரு நாள் திரும்ப வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ அருள் தாரும். பிறப்பது ஒரு முறை, அதேபோல இறப்பதும் ஒரு முறை. இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே இருக்கின்ற இந்த வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள, ஆழமான, சிறப்பான, விசுவாசமுள்ள, நம்பிக்கையுள்ள, உமக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவியறலும். உம்மால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் அழிய வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அல்ல. மாறாக உமது அருள்வரங்களை பெற்றுக்கொண்டு சிறப்பாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பம். எந்த ஒரு விருப்பத்தை நாங்கள் ஏற்று செயல்படுத்த வேண்டிய அருள்வரங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும். அழிந்து கொண்டிருந்த இந்த மனித குலத்திற்கு வாழ்வு அளிக்கின்ற விதத்திலே உமது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினீர். அந்த ஒரே மகனிலே விசுவாசம் கொண்டு அவரை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற நாங்களும் இந்த உலகிற்கு வாழ்வு அளிக்கின்ற மனிதர்களாக வாழ வேண்டிய வரங்களை நிறைவாக தாரும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஊடகத்தை கண்டுகொண்டு இதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர் சார்ந்த அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துவீராக. அந்த குடும்பங்களிலே இருக்கின்ற எல்லா குறைகளையும் தடைகளையும் நீக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக பொழிந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.